ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கும் T20 வேர்ல்டு கப் 2026 வந்து லீக் மேட்சஸ்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் 8 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து நியூசிலாந்து பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு மேட்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரூப் 1ல் குரூப் 2ல் என்னென்ன டீம்லாம் வந்திருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குரூப் 1ல் வந்து இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே வந்திருக்காங்க. குரூப் 2ல் நியூசிலாந்து, இங்கிலாந்து, பாகிஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா 8 டீம் வந்திருக்காங்க. சார், எந்த சைடு எந்த டீம் வந்து இருக்கிறதுல ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்காங்க? பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நோ லாஸில் வந்திருக்காங்க. அதேமாதிரி ஜிம்பாப்வே வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபயராக வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இங்கிலாந்து, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பீட்டனாக வந்துட்டு இருக்காங்க. எப்படி சார்? ஆக்சுவலி குரூப்பே பார்த்தீங்கன்னா 2 சைடில் இருக்குது. ஒரு சைடில் ஃபுல்லாக அன்பீட்டன் சைட்ஸ் லைக் இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். அந்த பக்கம் எல்லாருமே ரன்னர் அப் சைட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிக்சர் வந்ததே கிடையாது. எப்பவுமே ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி வரும். பட் இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு ஃபிக்சர் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கடும் அன்ஹாப்பி தான் நிறைய பேர். பிகாஸ் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஜிம்பாப்வே அந்த பக்கம் போயிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பிகாஸ் ஸ்ரீலங்காவோட மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா இங்கே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. பட் வென்யூ ஹோஸ்ட்டு மற்றும் பல சில ரீசன்னால இந்த இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. பட் ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியலி ப்ரோக்ரெசிவ் ஃபார் கண்ட்ரீஸ் லைக் ஜிம்பாப்வே வந்து இந்த மாதிரி ஒரு அன்பீட்டனாக சூப்பர் 8குள்ளே வர்றது வந்து ரொம்பவே வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஈவன் அவங்க கேப்டன் சிக்கந்தர் ராஜா வந்து சொன்னாங்க ஆஃப்டர் ஸோ லாங் டைம் இந்த மாதிரி வெளியில் வந்து மேட்ச் ஆடும்போது அவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பிகாஸ் அவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு இது, அதாவது எக்ஸாக்ட்லி ஒரு 18 monthsக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒரு மேட்ச் ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஷூ போயிடுச்சுன்னா கூட அதே ஷூவை தைச்சு தான் ஆடணும், அந்த மாதிரி நிலைமை இருக்குது. எங்களுக்கு மேட்ச் ஆடுறதுக்கு ஃபீலாம் கூட வர்றதில்லை. ஸோ ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜிம்பாப்வியன் கிரிக்கெட் வந்து இன்னைக்கு இவங்க சூப்பர் 8 மூலிமா குவாலிஃபை ஆயிருக்கிறது வந்து பயங்கரமான ஒரு ரெக்கக்னிஷன். அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் ஆர் பூலிங் இன் அவங்களுக்கு. ஒருவேளை ஒரு மிரக்கல் பண்ணி அவங்கள மாதிரி ஒரு டீம் செமிஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா இது ஆக்சுவலி டோர்னமெண்ட்டுக்கே ஒரு அழகு. பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் 20 teams பார்ட்டிசிபேட்டிங் இந்த டோர்னமெண்ட். அண்ட் இங்கிருந்து இதுக்கு மேலே கம்மியாக போகிறது இல்லை. எவ்ரி டைம் T20 வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் 20 teams தான் ஆட போகிறாங்க. அண்ட் வருங்காலத்தில் 20 might even become 32. ஸோ த டோர்னமெண்ட் இஸ் ஸ்லைட்லி கெட்டிங் பிகர். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அசோசியேட் நேஷன்ஸாக இருக்கிறவங்க இவ்வளோ தூரம் ரீச் ஆகிறது வந்து இட் இஸ் ரியலி குட் அண்ட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். பட் தி அட்வான்டேஜ் கோஸ் டு த ஹோஸ்ட் நேஷன்ஸுங்க. இந்த பக்கம் இந்தியா, அந்த பக்கம் ஸ்ரீலங்கா, 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் அவங்களோட டீம்மே கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. எக்ஸப்ட் ஃபார் ஸ்ரீலங்கா அகெயின்ஸ்ட் ஜிம்பாப்வே தோத்தது தவிர பார்த்தீங்கன்னா மற்றபடி 2 டீமும் ஓரளவுக்கு தொலைஞ்சு போன மீன்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமான மொமெண்டமில் இருக்காங்க. போன வருஷம் வேர்ல்ட் கப் வின் பண்ணதுலேருந்து இது நாள் வரைக்கும் அந்த ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. பட் அந்த சைட் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா சம்வேர் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்பில் அவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணல. நம்ம பார்த்தோம்னா அவங்க குவாலிஃபை ஆகலை. அந்த மாதிரி மிஸ் அவுட் ஆகி திரும்பி நிறைய ரவுண்ட்ஸ் ஆடி ஒரு மாதிரி அவங்களோட கிரிக்கெட் அவங்களோட அசோசியேஷனும் பலதரப்பட்ட சேஞ்சஸ்குள்ளே அடிபட்டு சனத் ஜெயசூர்யா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஃபண்டமெண்டலி நிறைய சேஞ்ச் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அட்வான்டேஜ் கோஸ் டு த ஹோஸ்ட். இந்த சூப்பர் 8லேருந்து செமிஃபைனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 டீம் தான் ப்ராக்ரஸ் ஆக முடியும். அந்த 4 டீமுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. அந்த சைடை விட இந்த வின்னர்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பயங்கரமான மொமெண்டமில் இருக்கிறதுனால எந்த 2ன்றது தெரியல. பட் கண்டிப்பாக இந்தியா வில் பி ஒன் டீம். 2வது டீம் யாராக வேணால் வரலாம். ஓகே சார். அதேமாரி சூப்பர் 8ல் வந்து எல்லாருமே வந்து ஒரு 3 மேட்ச் வந்து விளையாட போகிறாங்க. இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா தான் இருக்க போகுது. 2 பேருமே வந்து ஒரு அன்பீட்டனாக வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்க போகுது இந்த 2 பேரோட மேட்சஸ்? கண்டிப்பாக 2 பேர்ல யாரோ ஒருத்தரோட ஸ்ட்ரீக் வந்து முறியடிக்கப்படும் இந்த இடத்துல. பட் அட்வான்டேஜ் இந்தியா தாங்க. பிகாஸ் நரேந்திர மோடி ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரன்ஸ் வரக்கூடிய, அதாவது ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 210, 220 அந்த மாதிரி இருக்குது. நம்ம IPL பார்த்தோம் நிறைய கேம். சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷனும் பார்த்தீங்கன்னா அன்பீட்டனாக 15 ஓவர் ஆடி இருப்பாங்க. ஸோ 220 அடித்தா கூட திருப்பி சேஸ் பண்ணக்கூடிய ஒரு வென்யூ அது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். பெருசாக ஸ்பின்னுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் இருக்காது. சமீபத்தில் நடந்த சயித் முஷ்டாக் அலி டோர்னமெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நிறைய மேட்சஸ் நம்ம அந்த கிரவுண்டில் ஆடினோம். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிகாஸ் போலிங்க்கு பெருசாக ஹெல்ப்பே இல்லை. கம்ப்ளீட்டாக பேட்ஸ்மேனோட பேரடைஸ் அந்த இடம். ஸோ டீம் தட் இஸ் கோயிங் டு சேஸ் வில் டெஃபினெட்லி ஹேவ் த கிரேட் அட்வான்டேஜ். ஸோ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா நடுவில் டாஸ் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். எந்த டீம் சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சார், அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைனப் வந்து சூப்பராக இருக்குது. அதே நம்ம இந்தியா சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அபிஷேக் சர்மா திணற மாதிரி இருக்குது.
அதேமாதிரி திலக் வர்மாவுக்கு ஒரு மேட்ச் கிளிக் ஆகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் ஃபெயிலியர் ஆகுது. எப்படி சார் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமா பேட்டிங்கில்? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 170 அடிக்கிறோம், பட் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் லைனப் இருக்கிறதுனால எப்படியோ தப்பிச்சிடற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எஸ், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவை பற்றி சொல்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஃபிட் இன் பண்ண பார்த்துருக்காங்க. பிகாஸ் ரயன் ரிக்கில்டனும் நல்ல ஃபார்மில் இருக்காரு. அவர் யூஸ்வலி ஓப்பன் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 டவுன் போகிறாரு அவர். பிகாஸ் டிகாக் மேலே ஆடுறாரு. ஸோ டிகாக், ரயன் ரிக்கில்டன், மார்க்ர 3 பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஐபிஎல்ல ரெகுலராக 11ல் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அண்ட் எல்லா கண்டிஷன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கிரவுண்ட்ஸில், முக்கியமான கிரவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆடி நல்ல கண்டிஷன்ஸை புரிஞ்சிருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அவங்களோட ஃபார்மும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவலில் இருக்குது. அண்ட் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து அவங்க எப்படிப்பட்ட ஒரு கேம் ஆடினாங்கன்றதை நம்ம பார்த்தோம். பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தானோட டையில் போய் நர்வ் ரொம்ப கடைசியில் குரூஷியலாக வின் பண்ண அந்த கேம் தவிர அடுத்த மேட்ச் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக வின் பண்ணாங்க அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. ஸோ அவங்களோட டாப் ஆர்டர் ஃபாலோட் பை ஸ்டப்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் 25-30 ரன்ஸ் சிப்பின் பண்ணுற மாதிரி ஒரு சம ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் அவங்களோட போலிங் யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போது வேறஸ் இந்தியாவோட போலிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவிலி டிபெண்ட் ஆன் வருண் சக்கரவர்த்தி. பட் அந்த அதர் சைட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. பட் எக்கானமி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா T20ல வந்து கம்பேரிட்டிவ்லி சவுத் ஆஃப்ரிக்கா ஹோல்ட்ஸ் பெட்டர். பிகாஸ் இந்த த்ரூ அவுட் ஒரு 2 இயர்ஸ் அவங்க ஆடின ஆட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே they were able to restrict the opponent less than 200. இங்கே சமீபத்தில் நடந்த அந்த T20 அந்த சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆடும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட போலிங் வாஸ் டெஃபினெட்லி வெரி குட் தான். அவங்களோட பேட்டிங் தான் சம்டைம்ஸ் மேட்ச் பண்ணல. பட் ஓவராலாக 2 டீமோட போலிங் யூனிட் பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா ஹோல்ட்ஸ் இட் பெட்டர். பட் பேட்டிங் யூனிட் வந்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் வந்து சடனாக வந்து இந்த மாதிரி போகும்னு யாரும் எதிர்பார்க்கல. பிகாஸ் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மான்னு ரொம்ப பயங்கரமாக நேம் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி இருந்த ஒரு ஸ்டார்ட் அவருக்கு 5 மேட்ச்ல 4-0ன்றது டெஃபினெட்லி ரொம்ப டிஸ்ஹார்ட்னிங்காக இருக்கும். இட் இஸ் வெரி டஃப். கௌதம் கம்பீர் வந்து திரும்பி அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க போறாரா, சஞ்சு சாம்சனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க போறாங்களான்றது தெரியல. பட் ஓவராலாக நீங்கள் ஒரு ரீசெண்ட் ஒரு 25 மேட்சஸ் பார்க்கும்போது அபிஷேக் சர்மா பயங்கரமான ஒரு பில்லர் மாதிரி இருந்தார் இந்தியாவோட பேட்டிங் சைடில். பட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி மேனேஜ்மெண்ட் ரொம்பவே திறமையாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இஷான் கிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன்லேயே இல்லை. சம்வேர் இந்த ரீசெண்ட் ஒரு 2.5 monthsல சரியான சேஞ்ச் நடந்து அவர் வந்து சமீபத்தில் நடந்த எல்லா டோர்னமெண்ட்லையுமே ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தார். அண்ட் அந்த ஃபார்மை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு இவ்வளோ தூரம். இப்பயுமே பாகிஸ்தானோட பார்த்தீங்கன்னா பிரமாதமாக ஒரு இன்னிங்ஸ். அண்ட் ரைட் டைமில் அவர் வந்து கிளிக் ஆகிருக்காரு. ஸோ இஷான் கிஷன் வந்து பயங்கரமான ஒரு வேல்யூ ஆடட் ஒரு போனஸ் மாதிரி டீமுக்கு இருக்குது. அண்ட் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேயே இல்லை. எல்லாருமே ரொம்ப குவெஸ்டின் பண்ணாங்க என்ன ஆச்சு, ரொம்ப நிறைய சிங்கிள் டிஜிட் ரன் அடிச்சிட்டு இருந்தாரு. பட் அப்படிப்பட்ட ஒரு கரெக்டாக வேர்ல்ட் கப் அப்போ சரியான ஒரு ஃபார்மில் வந்தார். அண்ட் திலக் வர்மா ஆல்வேஸ் தட் வேல்யூபிள் 30-40 ரன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து இஷான் கிஷன் ரொம்ப ஒரு சைடில் பாகிஸ்தானோட அடிக்கும்போது அவர் இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதாவது அவர் அடிக்கும்போது நம்மளும் கூட சேர்ந்து அடிக்காமல் ரொட்டேட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணார். அண்ட் ஒன்ஸ் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவோடையும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ண பார்த்தாரு. ஸோ இந்த டீம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது இந்தியன் டீம் வந்து ரொம்ப ஒரு பிளெண்ட் ஆகிருக்கு. அதாவது ஒருத்தருக்கும் என்னென்ன ரோல்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ரோலை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் ஒருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இப்போ அபிஷேக் சர்மா 0ல் அவுட் ஆனாலும் 4 வாட்டியும் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் தோக்கலை. அவங்களோட பேட்டிங் யூனிட் சரிவே அடையல. இன்கேஸ் டாப் ஆர்டர் 4 பேர் கொட்டும் போது பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அவுட் ஆகும்போது ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு வேல்யூபிள் இன்னிங்ஸ் ஆடுறாரு, டூபே ஆடுறாரு. ஸோ நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. அண்ட் தேவைப்பட்ட ரிங்கு சிங் இறக்குனா அவருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 ball 20 10 ball 30 ஆடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சரியான கேரக்டர் உள்ள ஒருத்தர். ஸோ ஐ திங்க் இந்தியா இஸ் இன் அ வெரி குட் ஷேப். அன்ஆர்த்தடாக்ஸாக இருக்குது. யூஸ்வல் இந்தியாவோட அப்ரோச் கிடையாது. ஜென்ரலி இந்தியா வந்து ஒரு வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட், நீங்கள் ரோஹித் சர்மா இருக்கும்போதும் சரி, விராட் கோலி இருக்கும்போதும் சரி, பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ டைப் ஃபார்முலா தான் நம்ம போவோம். டாப் ஆர்டர் 5 பேர், அந்த டாப் ஆர்டர் 5 பேருக்கு அப்புறம் ஒரு 2 பேர் ஃபிடில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பவுலர்ஸ் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 8 வரைக்கும் அட்வில் 6 அடிக்கிறாங்க.
இன்ஃபேக்ட் 9 வந்து பும்ரா கூட திடீர்னு ஏதாவது ஒரு மேஜிக்ல ஒரு 1 or 2 சிக்ஸஸ் அடிப்பார். ஸோ பேட்டிங் வந்து ரொம்ப டீப்பா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ டாப் ஆர்டர்ல 2 பேர் ஃபெயில் ஆனா கூட ஸ்டில் 200 ரன் போர்டில் போடக்கூடிய அளவுக்கான பேட்டிங் இந்தியா கிட்ட இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு பேட்டிங் ஃபயர் பவர் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் இல்லைதான். ஸோ இன்கேஸ் டாஸ் நம்ம இந்தியா வின் பண்ணோம்னா சவுத் ஆப்பிரிக்காவை தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வைக்க போறோம். இஃப் வி ஆர் ஏபிள் டு ரெஸ்ட்ரிக்ட் தம் வித் 170, 180, ஐ திங்க் இந்தியா ஹோல்ட்ஸ் பிக் அட்வான்டேஜ். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து சேப்பாக் வருவோம். சேப்பாக் வந்து இந்தியா ரொம்ப நாள் கழிச்சு வந்து விளையாட போகிறாங்க. சேப்பாக்கில் பிச் வேறு இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வே கூட நமக்கு ஒரு மேட்ச் இருக்குது. எப்படி சார் பார்த்தீங்கன்னா நான் இதில் போய் பார்க்கும்போது லைவாக பார்க்கும்போது இப்படி இருந்தாலும் ஒரு 180 அடிச்சிடுறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 175 மேலே தான் இருக்குது. எப்படி பிச்சு எப்படி இருக்குது, இந்தியாவுக்கு எப்படி இருக்க போகுது ஜிம்பாப்வே இந்தியா மேட்ச் சேப்பாக்கில்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த விக்கெட் இப்போ சேப்பாக்ல வந்து ரீலே பண்ணப்பட்ட விக்கெட். இன்ஃபேக்ட் விக்கெட் மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா கிரவுண்டையே வந்து பயங்கரமான சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்தியாவில் நடந்த மேட்சஸ் பர்டிகுலர்லி எல்லா வென்யூலுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட்ல கிராஸ் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கு சம் லைஃப் இருக்க மாதிரி இருக்கு. தோ பேட்டிங் நல்ல ஃபேவரபிளா இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸால சம்திங் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுக்க முடிகிற மாதிரி தான் விக்கெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வாட்டி சேப்பாக்ல பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி 200 ரன் விக்கெட் தான், அதில் சந்தேகமே இல்லை. பட் ஜிம்பாப்வேயோட போலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க கிட்ட மிக்ஸ் ஆஃப் ஸ்பீட் இருக்கு. இப்போ சிக்கந்தர் ராஜா ஸ்பின்னராக இருந்தாலும் 110 போடுறாரு ஒரு சில பால்லாம். பட் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ன்றவர் அந்த பிளெஸிங் அவர் வந்து முசர்பானின்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஆர்சிபியில் இருந்திருக்காரு. அண்ட் இஸ் ஆல்சோ வெரி கன்சிஸ்டன்ட், நல்ல ஸ்பீடாக போடக்கூடிய ஒரு போலராக இருக்காரு. அண்ட் பிராட் ஈவன்ஸ் லெக் ஸ்பின்னர், எக்கச்சக்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட்லையும் ஆள் வச்சிருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலிங்லையும் ஆள் வச்சிருக்காங்க. ஸோ அன்பிரடிக்டபிள் சைட். பிகாஸ் நம்ம நிறைய ஜிம்பாப்வே டீமோட ஆடினதில்லை அண்ட் ஜிம்பாப்வே பவுலர்ஸையும் ஆடினதில்லை. அண்ட் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து ஒரு மிஸ்ட்ரியை வந்து கொடுப்பாங்க ஜிம்பாப்வே. சச்சின் ஆடின காலத்திலே பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஒலங்கான்னு ஒரு பவுலர் வந்து ஒரு ஸ்பெல் மேஜிக் போட்டு ஒரு மேட்ச் நம்மளை தோக்கடிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மிஸ்ட்ரியை என்னைக்குமே வச்சிருக்கக்கூடிய ஒரு டீம். அண்ட் சிக்கந்தர் ராஜாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு லீடர் அந்த ஃபீலிங் வருது. யூஸ்வல் கேப்டன் மாதிரி இல்லாமல் ஒரு அண்டர் டாகான டீமை வந்து தட்டி கொடுத்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு பிக் ஸ்டேஜில் வந்து இந்தியாவோட ஆடும்போது அவருமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல ஆடி இருக்காரு, ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் திரும்பியும் வந்து அவரை வாங்குறதுக்கு எந்த டீமும் முன் வரல. ஸோ இது ஒரு கிரேட் அட்வான்டேஜ். பிகாஸ் ஆஸ் எ டீம் இஃப் ஜிம்பாப்வே பர்ஃபார்ம்ஸ் ஆர் கிவ்ஸ் அ குட் ஃபைட் அகேன்ஸ்ட் இந்தியா, அது அவங்க இந்தியாவோட ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றத விட இந்தியாவை பயமுறுத்துற அளவுக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு ஃபியூச்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த கம்மிங் ஐபிஎல்ஸில் அங்கேருந்து நிறைய பேர் நமக்கு ஏதாவது ஒரு டீம் ஆடுறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் வந்து இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த 4 டீமில் வந்து ஓகே இவங்க இந்த 2 டீம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா யார் சார்? அந்த 4 டீமுமே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட டீம்னா ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. பட் இந்த 4 பேரும் ஆட போகிற இடம் கம்ப்ளீட்டாக ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்காவில் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம நிறைய ஸ்பின் தான் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலி 4 டீமில் பெட்டர் ஸ்பின் வந்து பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி அண்ட் தே ஹேவ் எக்ஸ் ஃபேக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க, ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க, மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருக்காங்க, லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. ஸோ 4-5 ஸ்பின்னர் ஒரே மேட்ச்ல ஆடுறதுக்கான சான்சஸ் வந்து பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்கு. ஸோ தி அட்வான்டேஜ் வந்து அந்த 4 பேர்ல பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்கு. பட் ஓவராலாக பார்க்கும்போது நியூசிலாந்து லுக்ஸ் பெட்டர் சைட் அந்த குரூப்ல. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ 2 பேரை சூஸ் பண்ணணும்னா நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் நான் சொல்லுவேன். தோ ஸ்ரீலங்கா ஹோஸ்டா இருந்தாலும் ரொம்ப ஹெவிலி டிபெண்ட் ஆன் பத்தும் நிசாங்கா. நிசாங்கா ரன் அடிக்கிற வரைக்கும் தே ஹேவ் தி எட்ஜ். அந்த ஜிம்பாப்வேயோட தோத்த மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல நிசாங்கா ரன் அடிச்சாரு. த மொமெண்ட் நிசாங்கா அவுட் ஆனதுக்கு அப்புறம் மிடில் ஆர்டர் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி மேட்சை தோத்துட்டாங்க. ஸோ தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ அதனால பாகிஸ்தான் பெட்டரா போலிங் வச்சிருக்காங்க. பட் ஒன்ஸ் அகெயின் பாபர் அசாமோட ஃபார்ம் வந்து கேள்விக்குரியது. தைரியமா அவரை ட்ராப் பண்ண போறாங்களா நமக்கு தெரியாது. ஸோ சம்வேர் அவங்களும் அவங்களோட பேட்டிங்ல, அதாவது பாகிஸ்தானோட டீமுக்கு அவங்க அந்த கேலிபருக்கு ஒரு 170 ரன்ஸ் போர்டில் போட்டால் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய போலிங் வச்சிருக்காங்க. பட் அந்த 170 ரன்ஸ் அவங்க எப்படியாவது எடுத்துட்டு வரணும். பின்னாடி உஸ்மான் கான் அந்த மாதிரி சின்ன பசங்க நிறைய பேர் வந்து புதுசாக கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் முகமது நவாஸ் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு, ரொம்ப நல்ல லெஃப்ட் ஆன் ஸ்பின் போட்டு இந்த வருஷம் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ போலிங் அட்டாக் லுக்ஸ் குட் அண்டர் நியூ கேப்டன்சி. ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து ரொம்ப அதிகமான ப்ராஸ்பெக்ட் இருக்கு. அண்ட் இந்த குரூப் நீங்க வந்து அமைஞ்ச விதமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஆஸ்திரேலியா வர மாதிரி இருந்தா
இந்த பக்கம் இந்தியா ஆஸ்திரேலியா, அந்த பக்கம் பாகிஸ்தான் இங்கிலாந்து வரணுன்ற மாதிரி தான் அந்த குரூப் அமைஞ்ச மாதிரி இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக நடக்காதனால அடுத்து அதான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன் சார். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஆஸ்திரேலியா ஒரு சூப்பர் எயிட்டுக்குள்ளே வந்துருவாங்க. ஆனால் லீக் மேட்ச்லேயே வந்து இந்த வாட்டி போனது வந்து என்ன ரொம்ப ஒஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்களா டீமை, இல்லை எல்லாருமே கொஞ்சம் ஃபார்மில் இல்லாத மாதிரி இருக்காங்களா? இல்லைங்க. ஆனால் ஆஸ்திரேலியா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்க்குள்ளே நுழைய போகிறாங்க. பிகாஸ் பேட் கமின்ஸாக இருக்கட்டும், ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், ஸ்டீவ் ஸ்மித், இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ரொம்ப வயசாகிடுச்சிங்க. ஈவன் கிளென் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், ஸ்டாயினிஸ் வந்து ஆல் அதர் ஃபார்மேட்ஸ் ரிட்டையர்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. வெறும் T20 மட்டும்தான் ஆடுறாரு. ஸோ அந்த ஆஸ்திரேலியன் டீம், யூஸ்வலி ஆஸ்திரேலியன் டீமோட பியூட்டியே பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் மிடில் ஏஜ் இருப்பாங்க, வயசானவங்க கம்மியாக இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வயசான பிளேயர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. நிறைய பேர் 34, 35 அந்த ஏஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து எக்கச்சக்கமாயிட்டாங்க. ஸோ யூஸ்வல் ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கிற அந்த ஒரு யங் எனர்ஜி இல்லை. மிச்சல் மார்ஷே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இன்ஜுரி. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி இன் அண்ட் அவுட்டாக இருக்காரு. டிராவிஸ் ஹெட் மட்டும்தான் ரொம்ப நல்ல ஃபார்ம் கேரி பண்ணிட்டு வந்தார். பட் இந்த ஆஷஸ்லையுமே அவர் ரொம்ப நல்லா தான் பண்ணார். பட் இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து ரன் வராதனால ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் ஒரு பெரிய சரிவு பார்த்தது. பட் புதுசாக உள்ளே வந்திருக்கவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக மேட்ச் வின் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து பெருசாக இல்லை. இந்த கூப்பர் கான்லின்னு ஒருத்தர் இருந்தாலும் சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய பவுலர் மாதிரி தான் இருந்தாரே தவிர ஒரு தனியாக வந்து மேட்ச் வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்து அவர்கிட்ட இல்லை. ஜாம்பா மேலே மொத்த பேர்டனும் இருந்தது. ஸோ எந்த ஒரு டீமாக வந்து ஜாம்பாவை சேஃபாக ஆட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கரையை தாண்டிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஆஸ்திரேலியாவோட சரிவுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் பேட்டர்ன்ஸ் மாறிடுச்சு. திரும்பி அவங்க வந்து அதே டீமை வந்து கேரி பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால இன்ஜுரி நிறைய இருக்குது. அண்ட் ஆடுற பிளேயர்ஸ் கிட்ட டெஃபினெட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது புதுசாக வந்தவங்களில். ஸோ இது ரொம்ப எதிர்பார்த்தது தான். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லா டீமுக்குமே இந்த மாதிரி ஒரு எக்ஸிட் இருக்கும். So I think this is good for Australia to rethink their process and completed game சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டிருக்காங்க. ஓகே சார். அதேமாரி வந்து நம்ம இன்னும் ஒரு டீம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருப்போம், ஆப்கானிஸ்தான். ஏன்னா ஒரு நல்ல சைடாக இருந்தாங்க T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். பட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு சொதப்பல் நடந்திருக்கும். ஏன்னா பார்க்கும்போது நல்ல சைடாக இருக்காங்க, ஆனால் எப்படா இவங்க சூப்பர் எயிட்டுக்குள்ளே வரல அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அவங்க திரும்பி அந்த ஒரு நெயில் பைட்டிங் மேட்ச் கடைசியில் கோட்டை விடுறாங்க. அப்படிதான் போன வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா இந்த வேர்ல்ட் கப்லயே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்காவை வின் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா அவுட் ஆயிருப்பாங்க. அந்த க்ளோஸ் மேட்சஸை ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. பட் ஆப்கானிஸ்தான் அது என்னைக்கு ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதான் அவங்க வந்து ஏஷியாவில் செகண்ட் பிக் டீம்ன்ற அந்த ஒரு நேம் வந்து வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த ஏஷியா கப்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்டர் வந்து ரஷித் கான் கிட்ட நீங்க தான் ஏஷியாவோட செகண்ட் பிகஸ்ட் டீம்னும் போது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. நல்ல நேம் கெயின் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஒரு 1 இயரா பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து எக்கச்சக்க மாற்றங்கள் இருக்கு. அண்ட் அவங்களோட பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ மெனி டோர்னமெண்ட்ஸ் ஆடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டுலேயே ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இப்போ ரஷித் கான் மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா IPL ஆடுறாங்க, எல்லா ஆஸ்திரேலியா போய் ஆடுறாங்க, இங்கிலாந்துல ஆடுறாங்க. எல்லா ஊர்லேயும் ஆடும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தேய்மானம் தானே. நம்ம கிட்ட உடம்புல கொஞ்சம் தான் ஸ்டஃப் இருக்கும். நம்ம கண்ட்ரிக்காக ஆடும்போது நம்ம ஃபுல் ஃபிட்டாக இருக்கணும்னு நினைப்போம். பட் இவங்க எல்லா இடத்துலையும் ஆடிட்டு வந்து கண்ட்ரிக்கு ஆடும்போது ஆல்ரெடி ரொம்ப ஓர்ன் அவுட்டாக இருப்பாங்க. ஸோ 100% ஃபிட் இல்லை. ஸோ மென்டலி அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் அந்த இதில் இல்லை. அண்ட் அவங்க டீமாகவே பார்த்தீங்கன்னா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். ஸோ மேபி அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சில டஃப் கால்ஸ் எடுக்கணும். இப்போ தான் நானும் சமீபத்தில் பார்க்கும்போது அவங்க பிளேயர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துல நீங்கள் 3 இடத்துக்கு தான் போய் ஆடணும், அதுக்கு மேலே போய் ஆடக்கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. இது எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா சம்வேர் அவங்க இன்னும் பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. கண்டிப்பாக தே டிசர்வ் டு பி த செகண்ட் பெஸ்ட் ஏஷியன் டீம். ஓகே சார். அதேமாரி வந்து T20 ஃபார்மேட்டில் வெஸ்ட் இண்டியன்ஸ் வந்து ஒரு பெரிய பெரிய டீமாக இருக்காங்க. ஆனால் லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் வந்து அவங்களால வர முடியல. பட் இந்த வாட்டி வந்து ஒரு அன்பீட்டனாக வந்துட்டு இருக்காங்க. எப்படி சார் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்காங்களா டீமு? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வெஸ்ட் இண்டீஸில் ஆடிட்டு இருக்காங்க. ஷாய் ஹோப் தலைமையில் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சிமிலர் ஏஜ் கேட்டகரி. இப்போ நான் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட என்ன சொல்லணும், அந்த மாதிரி இப்போ வெஸ்ட் இண்டீஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 20s இருக்காங்க. ஸோ எல்லாருமே யங், ஃப்ரெஷ் அண்ட் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்து வராங்க. நம்ம ட்ராஃபி அடிப்போன்றது அவங்க மனசுக்குள்ள ஆசையாக இருந்தாலும் எல்லா மேட்சையும் வந்து ரொம்ப சிம்பிளாக அப்ரோச் பண்ண பார்க்குறாங்க. அண்ட் ரிசல்ட் அவங்களுக்கு ஃபேவரபுளாக போகுது. இந்த வேர்ல்ட் கப்லேயே அகேன்ஸ்ட் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல வெஸ்ட் இண்டீஸ் அப்படி ஒரு ஸ்டார்ட் இந்த டோர்னமெண்ட்டில் கொடுப்பாங்கன்னு. ரொம்ப
ஒரு டாமினேட்டிங் வின்னாக இருந்தது. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்சி தான். இது வரைக்கும் அவங்க ஆடின பிக் மேட்சஸில் அவங்க ஆக்சுவலி பெருசாக ஒன்றும் பண்ணல. இந்த டோர்னமெண்ட்டில் தே ஹேட் அ குட் மேட்ச் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. பட் மற்றபடி அந்த குரூப் வந்து அவ்வளோ காம்படேட்டிவாக இல்லை. ஸோ ஐ திங்க் சம்வேர் இந்த சூப்பர் எயிட்ஸில் தான் அவங்களோட ரியல் அவங்களோட கேம் பிளான் என்னன்றது வில் கெட் டு நோ. அவங்ககிட்டயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து கொஞ்சம் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இஃப் தி பிளே அகைன்ஸ்ட் இந்தியா, இப்போ இஷான் கிஷன் மாதிரி ஒருத்தர் பயங்கரமான ஃபார்மில் இருக்காரு. அவங்களோட 2 லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர்ஸுமே வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றத பார்க்கணும். ஹுசைனா இருக்கட்டும், அந்த மோட்டின்றவராக இருந்தாலும் எப்படி வந்து இஷான் கிஷன் மாதிரி ஒரு பிளேயர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. பிகாஸ் அவங்களும் வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரி நிறைய இடத்துல போய் ஆடுறாங்க. ஐஎல் T20 ஆடுறாங்க, ஆஸ்திரேலியா போய் ஆடுறாங்க, நிறைய இடத்துல ஆடுறாங்க. பட் எந்த இடத்துலையுமே அவங்க ரெகுலர் பிளேயிங் லெவலில் இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு மாதிரி இன் அண்ட் அவுட்னு ஆடுறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அவங்க லேர்னிங் ப்ராசஸில் இருக்காங்க. பட் இந்தியா மாதிரி ஒரு ஒரு வென்யூவில் வந்து அவங்க கைண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க நிறைய பேர். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹை ப்ரெஷர் கேம். ஹை ப்ரெஷர் கேமில் எந்த டீமால் அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த விக்டரியை நோக்கி போக முடியுதோ அவங்க தான் ட்ராஃபி அடிப்பாங்க. ஸோ ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ் இஸ் ஒரு டீசென்ட் சைட். But against big nations like India and South Africa, I think they have very lesser advantage. ஓகே சார். இப்போ ஃபைனலாக வந்து செமிஃபைனலுக்கு இந்த 4 டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபைனல் இந்த 2 டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ரெடிக்ஷன்? ஸ்டாட்டிஸ்டிக்காக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பக்கம் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த பக்கம் வந்து பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து. பட் மை ஹார்ட் ஸ்டேஸ் வித் ஜிம்பாப்வே. பட் ஜிம்பாப்வே குவாலிஃபை ஆகணும்னா ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா அப்செட் ஆகணும், இல்லை இந்தியா அப்செட் ஆகணும். ஸோ இந்தியா அப்செட் ஆகுறதுன்றது லெஸ் லைக்லி டு ஹேப்பன். ஸோ ஐ திங்க் சவுத் ஆஃப்ரிக்காவும் சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் இயர் அவங்க வந்து ஃபைனலிஸ்ட், அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அண்ட் இந்த ஃபுல் கேலண்டர் இயரில் வந்து பயங்கரமான ஒரு வின் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிகாஸ் எக்ஸப்ட் இந்தியா வேறு எங்கேயும் யாரோடையும் அவங்க தோக்கலை ஐ திங்க் பைலேட்ரல் சீரீஸில். ஸோ 2 பயங்கரமான ஃபார்மில் இருக்க டீம் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஜிம்பாப்வே நல்ல கிரிக்கெட் ஆட பார்க்கணும். பட் குவாலிஃபை ஆனாங்கன்னா இட் இஸ் குட் ஃபார் த கிரிக்கெட். பட் அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஒரு ஸ்ரீலங்கா. இங்கிலாந்து பற்றி சொல்லணும்னா ரொம்ப 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 ஆர்டினரி சைடுங்க. நான் வந்து அவங்க இந்த குவாலிஃபை ஆனதே லக்குன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் தே ஹேட் அ வெரி வெரி க்ளோஸ் கேம். நேபாளோட மறக்கவே மாட்டோம். நேபாளுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு எட்ஜ் இருந்திருக்கும். அவ்வளோ க்ளோஸ் கேமில் நேபாள் தோப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. திஸ் வேர்ல்ட் கப் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எல்லா அசோசியேட் நேஷன்ஸும் பிரமாதமான எஃபர்ட் போட்டாங்க. ஒரு ஓமன் மாதிரி கண்ட்ரியுமே ஆஸ்திரேலியாவோட கம்பீட் பண்ணும்போது எவ்வளோ வெறியாக ஆடினாங்கன்றதை பார்த்தோம். ஸோ அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட கேம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஐ திங்க் இந்த டோர்னமெண்ட் ஒரு 32 டீம்ஸ் டோர்னமெண்ட்டாக வரும்போது இந்த மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி நிறைய பெரிய டீம் எக்ஸிட் ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாமும் வரும். ஸோ கிரிக்கெட் ரொம்ப நல்ல டிரெக்ஷனில் போயிட்டுருக்கு. ஃபேவரட்ஸ் ஐ திங்க் பாகிஸ்தான், நியூசிலாந்து, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே சார். ஃபைனலிஸ்ட் இஸ் வெரி ட்ரிக்கிங்க. பிகாஸ் ஒரு ஃபைனல் ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது, ஒரு செமிஃபைனல் ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது, ஒரு செமிஃபைனல் இங்கே நடக்க போகுது. ஐ திங்க் ஸ்பான்சர் வைஸ் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் ஆனால் எல்லாருமே ரொம்ப இது பண்ணுவாங்க. பட் சமீபத்தில் நடந்த ஐசிசி ஈவெண்ட்டில் இந்தியா பாகிஸ்தான் ஒரு நல்ல கான்டெஸ்டாகவே இல்லை, ஒன் சைடடாக தான் இருக்குது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப, அதாவது மீடியா சேனலுக்கு ஒரு நல்ல தீனியாக இருக்குமே தவிர பட் பார்க்குற நமக்கு ஒன்றும் இருக்காது. ஐ திங்க் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா தான். பட் இந்த மேட்ச் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி ஆடுறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த ஃபைனல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு இருக்குது. பிகாஸ் ஐ திங்க் ஃபைனல்ஸுமே வந்து இஃப் இந்தியா குவாலிஃபைஸ் நரேந்திர மோடி ஸ்டேடியமில் தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா வில் பி எ குட் ஃபைனலிஸ்ட். வின் பண்ணாதவங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணால் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு நியூசிலாந்து யாராவது ஒருத்தர் வந்தால் கூட இட் வில் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதர் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு இந்தியா நியூசிலாந்து. ஓகே சார். பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸுமே வந்து சூப்பராகவே போயிருக்கு. அதுவும் நல்ல நல்ல டீம்லாம் வந்திருக்காங்க. யுஏஇலாம் நல்லா விளையாடிருந்தாங்க இந்த கேமு. பார்க்கலாம் எந்த டீம் வந்து இந்த T20 வேர்ல்டு கப்பை வந்து 26 வேர்ல்டு கப்பை யார் எடுக்க போகிறாங்கன்ற பார்க்கலாம். நியூ சாம்பியன் வராங்களா இல்லை நம்ம அந்த கப்பை வந்து தக்க வைக்க போகிறோமான்றதை இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். அது வரையும் காத்துருங்க.